இறங்கினாலும் குதிரையோட கால்தட சத்தம் ஜமீன்தார் வந்திருப்பாரோ, பிள்ளைய தூக்கிட்டு போயிடுவாரோன்னு பதச்சிக்கிட்டே இருந்தாங்க ஜக்கம்மாவோட பெத்தவங்க. ஊரெல்லாம் பொங்கலுக்கு தயாராகிக்கிட்டு இருந்தப்போ முந்தின நாள் இரவு ஜக்கம்மாவோட அப்பா தான் மனைவி கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு ஊரை விட்டு போயிடலாம்னு முடிவு பண்றாரு. அன்னைக்கு ராத்திரி ஆடு மாடுகளோட பாத்திர பண்டங்களை சுமந்தபடி மேற்கு தொடர்ச்சி மலை மீது ஏறி அந்த மலையின் பின்புறம் உள்ள லிங்கநாயக்கன்பட்டி ஊரை போய் சேர்றாங்க. அப்போ கடுமையான மழை பெஞ்சதால எங்க போய் ஒதுங்குறதுன்னு தெரியாம ஒரு பெரிய மரத்துக்கடியில போய் நின்னாங்க. அப்போ ஜக்கம்மாவோட அண்ணி, நல்லா வாழ்ந்த குடும்பம், இவளால தான் இன்னைக்கு வீடா காடாங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. சாயங்கால நேரம் என்னையும் பாரு என் கோலத்தையும் பாருன்னு எதுக்கு தெருமுத்தத்துக்கு போய் இவ நிக்கிறான்னு தெரியல, அதனால வந்தது தான் இந்த நிலைமைன்னு திட்டி தீக்குறா. மனசுடைஞ்சு போன ஜக்கம்மா ஆறுதல் தேடி தான் அம்மா கிட்ட நெருங்கி கனத்த இதயத்தோடு அழுதுட்டு இருந்தா. திடீர்னு வேகமா எந்திரிச்சா. என்னாச்சுமான்னு கேட்டதும் இதோ வர்றேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம வந்த வழியிலேயே திரும்பி மலை ஏறி போனா. பாறை மேல உட்கார்ந்து வையாபுரி கிராமத்தை பார்த்து அழுதுட்டு இருந்தா. அன்னைக்கு மாட்டு பொங்கல், இன்னைக்கு மட்டும் ஊர்ல இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு பழைய நினைவுகள். சிறுவர்களோட ஓடி விளையாடினது, மாடு கன்றுகளை கம்மாய்க்கரையில குளிப்பாட்டினதுன்னு எல்லா நினைவுகளையும் நினைத்து கதறி அழுது கொண்டு தன் குல தெய்வமும் ஆதி பராசக்தியுமான அந்த அம்மனை மனசுல நினைச்சிட்டு மனமுருக வேண்டுனா ஜக்கம்மா. நம்ம குடும்பம் சீரடிய அந்த ஜமீன் தான் காரணம். குதிரை இருக்கிறதுனால தானே அந்த குதிரையை அனுப்பி நாங்கள் அனுப்பின கொள்ள தின்னு வளர்ந்த குதிரையை வச்சே எங்களை பயமுறுத்தி என் குடும்பத்தையே அடிச்சிட்டாங்க அப்படின்னு கோவம் தலைக்கேறி தனக்குள்ளேயே பேசுகிறா. வெற்றிலைய வாயில போட்டு காரி துப்பினான். இந்த ஊரில் எள்ளு விளைஞ்சாலும் கொள்ளு விளையக்கூடாது. குதிரைக்கு பட்டம் சூட்ட ராஜா இருக்கக்கூடாது, ராஜா பட்டம் சூட்டிய குதிரையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மலை உச்சில இருந்து குதிச்சிட்டா. விழுந்த வேகத்துல பாறையில தலை மோதி தெரிச்சுது. உயிரற்ற உடல் பாறையில உருண்டு உருண்டு மலையடி வாரத்தில் வந்து விழுந்தது. அவ உடம்பை எரிக்கிறதுக்கு குடும்பத்தாளுங்க தென்னை ஓலையில பாடை கட்டி தூக்கிட்டு வந்தாங்க. அம்மன் பட்டியில உள்ள பாறையில பாடையை இறக்கி வச்சுட்டு மறுபடியும் தூக்கிட்டு வந்தப்போ இப்போ ஜக்கம்மா கோவில் இருக்கிற இடத்துல தான் வச்சு எரிச்சிருக்காங்க. வேதனையில எரிஞ்ச ஜக்கம்மா சேலை மட்டும் தீயில கருகல. ஜக்கம்மா இறந்த 7வது நாள் வையாபுரி கிராமத்துல இருந்த சிறுமி சாமி அருள் வந்து ஆடுறா. ஜக்கம்மா வந்திருக்கேண்டா, எனக்கு துணிமணி வளையல் சாந்து வச்சு வழிபட்டு வாங்க, உங்களை காப்பாற்றி கரை சேர்க்கிறேன். நான் அந்தி சாயும் நேரத்துல நின்னதால என் குடும்பமே